ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ப்ரீமியர் ப்ரோ பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவே பயங்கர ஸ்லோவாகி அப்படியே ஒரு ஹேங் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், அதாவது இப்போ இந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஒரு நிமிஷம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920 இன்ட்டு 1080 நம்மளோட இது பிரகாரம் ஃபுல் ஹெச்டி ஃபைலுன்றது. ஸோ என்னோட எல்லா ஃபைலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹெச்டி ஃபைல் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபைலு இல்லை இன்னொரு கைண்ட் ஆஃப் 4K ஃபைலு இல்லை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஸ்டாக் வெப்சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு டவுன்லோட் இன் 4K ரெசல்யூஷன்லாம் கொடுப்போம். பட் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4K ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிஸ்டம்க்கு கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் ஃபார் ஹெச்டி 4K ஒரு ஹையர், இதோட சிஸ்டமோட ப்ராசஸர் பாருங்கள் இன்டெல் 7 வித் குவிக் சிங்க்கு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட பரவாயில்ல, ப்ராசஸர் கூட எப்படியாவது எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது மெமரி பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்டி வீடியோன்றது இந்த 1270 இன்ட்டு 720 பிக்சல்ஸ். இந்த இதுக்கே மினிமம் நமக்கு வந்து 8 GB ரேம் தேவை அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா நல்லா ஓடக்கூடிய லெவலுக்கு. அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 16 GB ரேம் ஃபார் ஹெச்டி மீடியா. இங்கே ஹெச்டின்றதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல் ஹெச்டியை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது ஹெச்டி மீடியான்றது ஃபுல் ஹெச்டி. 32 GB வேணும் 4K அண்ட் ஹையர். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் தூக்கி ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு 4K கிளிப்ஸாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியர் ப்ரோ ஓடவே ஓடாது. மேபி ப்ராசஸ்லாம் இல்லைன்னு சொல்லலை, பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடுக்கு விஷயம் வேலைக்கே ஆகாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 GB ஆஃப் GPU மெமரி. இது பேர் வந்து வீடியோ ரேம்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்க்ரீட் கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து சில பேர் நான் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு டைம் அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் வந்து என்னோடய சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டு அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நல்ல சூப்பரான பிசி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7th கிடையாது, 12th ஜெனரேஷன் இன்டெல்லோட இது வச்சுட்டு ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்குது. சான்ஸே இல்லை, அல்ட்ரா புக்குன்னு சொல்லலாம். அல்ட்ரா புக் தான் அது ஆக்சுவலி. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ மெமரி ரேம் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு டிஸ்க்ரீட் கிராஃபிக்ஸ் கிடையாது. நல்ல காஸ்ட்லியான சிஸ்டம், ஒரு 80,000 ரூபாய்க்கு வர்த்தான சிஸ்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது 1 கிலோ தான் இருக்கும் அந்த இது லேப்டாப்போட வெயிட்டு. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2G இந்த கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது. இன்டெல் ப்ராசஸருக்குள்ளேயே கொஞ்சம் ஓரளவுக்கு வீடியோ ரேம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 GB தான் எட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக அந்த ஹார்ட்வேர் தெரியல. பட் ஸ்டில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. வேலையே செய்யாது, வேறு ஆப்ஷன் கிடையாது. அந்த மாதிரி வந்து லேப்டாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ண முடியவே முடியாது. டெஸ்க்டாப்னா பரவாயில்ல, நீங்கள் எதாவது போட்டு இது இந்த PCIe ஸ்லாட் இருந்தால் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4Kக்கு வேணும் அப்படின்னா மினிமம் 4 GB ஆஃப் ஹெச்டி அண்ட் சம் 4K மீடியா. இப்போ என்னோட லேப்டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4 GBயோட வீடியோ ரேம் தான் இருக்குது. என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டு 4 GB தான் இருக்குது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் என்கிட்ட 24 GB இருக்குது. ஏதோ தட்டி தவறி ஓடுமே ஒழிக்க நானும் 4Kல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா சத்தியமாக என்னோட பிசியும் சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 GB ஆஃப் அவைலபிள் டிஸ்க் ஸ்பேஸ் ஃபார் இன்ஸ்டலேஷன். இட் வில் நாட் இன்ஸ்டால் ஆன் தி ரிமூவபிள் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். அப்போ தனியாக நீங்கள் போட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யவே செய்யாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் தூக்கிட்டு போய் நீங்கள் C டிரைவில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த C டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 20 GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் கழிச்சு வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா C டிரைவ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 GB தான் இருக்கும், ஸ்பேஸே இருக்காது. எங்கே போச்சு ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ கண்டிப்பாக ஸ்பேஸை தின்னுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணணும், அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 GB ஃப்ரீ ஸ்பேஸ் தயவு செஞ்சு ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து சரியான தொல்லையாக இருக்கும் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் சொல்லலாம், ஃபாஸ்ட் SSD.
இந்த ஃபாஸ்ட் எஸ்எஸ்டின்றது வந்து இப்போ புது சிஸ்டம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இந்த சி டிரைவ் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 TB இருக்கும். இது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சி டிரைவ் வந்து ஒரு 256 GB இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 TB இருக்கும். கம்ப்யூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் அதோட கான்செப்ட். சி டிரைவை ஃபுல்லாக எஸ்எஸ்டியாக கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அப்ளிகேஷன் சி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் பூட் அப் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது கம்ப்யூட்டர் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, அப்படி கிடையாது. சி டிரைவ் மாத்திரம் தான் எஸ்எஸ்டியில் கொடுக்குறனால பூட் அப் ஸ்பேஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே ப்ரோக்ராமை நீங்கள் தூக்கிட்டு போய் அந்த இன்னொரு டிரைவில் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா பூட் அப் டைம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படின்னா அதை தூக்கிட்டு போய் நீங்கள் வந்து அந்த நார்மல் ஹார்ட் டிஸ்கில் போட்டுருங்க. இந்த வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன், கிராஃபிக்ஸ் எடிட்டிங் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸு, இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் டிரைவில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வர்த்தாகவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வந்து பேசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ குத்த சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு யூஸுமே கிடையாது. அடுத்த கதை பார்ப்போம். அடுத்தது வந்து நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு நான் போயிடுறேன். இருங்க, இது எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட்டுக்கு அழுத்திட்டு கீழே போய் ப்ரிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸில் போய் ஜென்ரல் போய்க்கோங்க. இது என்னவோ தெரியல. ஓகே வரட்டும். ஓகே ஜி. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சேவ். இந்த ஆட்டோ சேவ் வந்து நீங்கள் வந்து 5 minutes இந்த மாதிரி எதாவது கொடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ப்ராஜெக்ட்ஸ் இதே நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த ஆட்டோ சேவை வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ சேவ்லாம் எந்த இடத்துல உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ எந்த ஃபைல் ஏரியாவில் உட்காந்துருக்கோ அங்கே போய் உட்காரும். நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு ஆட்டோ சேவ்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது Ctrl+S கொடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ போகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. இத்தனைக்கும் எந்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ரீமியர் ப்ரோ தான். ப்ரீமியர் ப்ரோ 2023 காசு கொடுத்து தான் வாங்கி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் எப்போ கிராஷ் ஆகும் என்ன நடக்கும் அப்படின்றதே சொல்லவே முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணி சிஸ்டம் கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களால் Ctrl+S கொடுக்க முடியல அப்படின்னா வந்து இந்த ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் எவ்ரி 5 minutes போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுற ஆள் அப்படின்னா இது தயவு செஞ்சு மறந்துடுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸ் வந்து இந்த மாதிரி லெக்சர் இதுக்கெல்லாம் வந்து தான் நான் யூஸ் பண்ணுறது. இன்கேஸ் ஏதாவது ஒரு லெக்சர் போயிடுச்சு அப்படின்னா கூட நான் வந்து என்னோட வீடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் வந்து கம்டாஷியாவில் வந்து இதோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அதை திரும்ப அந்த ப்ரோக்ராமை தூக்கி ட்ராக் பண்ண அப்படின்னா என்னால் வந்து சீக்கிரமாக எடிட்டிங் பண்ண முடியும். பட் நீங்கள் ஏதாவது vlogging பண்ணுறீங்க அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு டைம்லைனை ஒர்க் பண்ணி வச்சுருக்கும் போது இது வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. உங்களால் வந்து தயவு செஞ்சு இது வந்து ரிக்கவரே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீடியா கேஷ். இப்போ மீடியா கேஷ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சி யூசர்ஸ் டெல் இருக்குது. இப்போ சி டிரைவ் தான் நான் வந்து கேஷ் மெமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னை கேட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. என்னோடய சி டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா 10.8 GB ஆயிடுச்சு. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து 5 GBயில் வந்து நின்றோம். ஸோ நார்மலி வந்து நான் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நான் இப்போ மாற்றிடுவேன். பட் எங்கே மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதையாவது ஒரு வேறு எங்கேயாவது ஒரு ஏரியாவில் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த பல ஏரியாக்கே வச்சுருங்க பாருங்கள். Adobe Premiere Pro கேஷ் இப்போ இதுக்கு நான் டெசிக்னேட் பண்ணிடுறேன். இதை பாருங்கள் மாறிடுச்சு. ரிமூவ் மீடியா கேஷ் ஃபைல்ஸ். இது எதாவது பழசு எதாவது வந்து நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மீடியா இதை பாருங்கள் delete unused மீடியா ஃபைல் கேஷ் இதையும் வந்து அடிக்கடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியா கேஷ் டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸும் பார்த்து வச்சுக்கோங்க எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்றது. இப்போ நானும் வந்து மீடியா கேஷ் ப்ரீமியர் ப்ரோ கேஷ் இங்கே இருந்துட்டு போதும். எனக்கு தெரிஞ்சு டி டிரைவில் கொஞ்சம் எக்ஸிஸ்டிங் மீடியா கேஷ் லூ லொக்கேஷன் மூவ் ஓகே நான் மாற்றிட்டேன். ஸோ எந்த டிரைவ்ன்றது பார்த்து வச்சுக்கோங்க. சி டிரைவில் இடம் இல்லை அப்படின்னா தூக்கிட்டு போய் சி டிரைவில் போட்டு வைக்காதீங்க. இப்போ நான் டி டிரைவில் போட்டனால கொஞ்சம் இந்த ப்ரீமியர் ப்ரோ வந்து ஸ்டார்ட் அப் ஆகிறதுக்கும் வந்து இந்த கொஞ்சம் சேவ் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வேறு எனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ உங்களுக்கு சி டிரைவில் நிறைய இருக்குது அப்படின்னா இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் delete cache ஃபைல்ஸ் older than 7 days இதையும் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் இன்னும் குறைக்கணும் அப்படின்னா அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ். இன்னொரு பேராமீட்டர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியர் ப்ரோவில் வந்து
நீங்கள் எதாவது ஹெட்ஃபோன் ஜாக் எதாவது சொருவி இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வேலை இருந்து ஆடியோ வரவே வராது. பாக்கி வந்து யூடியூப்ல போய் அதே இதை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வரக்காவும் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டைம் அப்போ ஆடியோ ஹார்ட்வேரில் போய் இப்போ டிஃபால்ட் அவுட்புட் சிஸ்டம் என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அந்த சைடு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஒன்று வச்சிருக்கேன். அந்த ஜாப்ரான்றது அதில் கலெக்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் ஜாப்ராவை செலக்ட் பண்ணாமல் வேற ஏதாவது இங்கே ஆயிருந்தா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை வச்சுட்டு என்னடா இதில் கேட்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ப்ளூடூத்தில் ஏதாவது ஃபால்ட்டா, இந்த ஜாப்ராவில் ஏதாவது ஃபால்ட்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிப்பீங்க. பட் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க அவுட்புட். அதே மாதிரி இன்புட்டை வந்து கிளியராக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மைக்ரோஃபோன் வேணும் அப்படின்றது கிளியராக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாமே எப்போ தப்பு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எல்லா எடிட்டிங் அதாவது ரெக்கார்டிங் வேலையெல்லாம் முடித்த பிறகு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் சொதப்பினீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ரீமியர் ப்ரோ என்னோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை அண்ட் டேக் கேர்.